போறோம். அம்மா அம்மா என்னம்மா இது? சாக்லேட்டாமா? இதெல்லாம் சாக்லேட்ஸ் இல்ல ஷின்சான். ஹிமாவாரிக்காக என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் Dress அனுப்பியிருக்காங்க. வாவ், இந்த Dress எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாரு. ஆனா இந்த Dress பாக்கும்போது இது ரொம்ப காஸ்ட்லியா தெரியுது. இங்க பாரு ஹிமாவாரி. அட கரெக்ட்டா இருக்கு. ஹிமாவாரி ரொம்ப அழகா இருக்கு. புரிஞ்சுதா? சரி, நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்துடுறேன். வீட்டை பத்திரமா பாத்துக்கோ. ஷின்சான் நாங்கதா. நீங்களா? வாங்க வாங்க. ஐயோ பூச்சாண்டி, என்ன கந்தர கோலண்டா இது? உங்களுக்கு நான் ஒண்ணு காட்டவா? பத்தியா எவ்வளவு Dress இருக்கு? நீங்களும் ஆளுக்கு ஒன்னு எடுத்து போட்டுக்கோங்க. இதெல்லாம் கேர்ள்ஸ் Dress மாதிரி இருக்கேப்பா. இத பாரு ஷின்சான், இந்த மாதிரி கேர்ள்ஸ் Dress எல்லாம் போட்டு வெளிய போக முடியாது. மரியாதையா உன் Dress போட்டு வா, நம்ம எல்லாரும் ஜாலியா போய் பார்க்ல விளையாடலாம். சீக்கிரமா எடுத்து போடுங்க, அப்பதான் எப்படி இருக்குன்னு தெரியும். இந்த கலர் அழகா இருக்கு. கலர்ல சூப்பரா தான் இருக்கு. இரு நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன். அச்சோ, 3 பேரும் பார்க்கிறதுக்கு சொப்பன சுந்தரி மாதிரி இருக்கும். ஓ, இந்த ஷின்சானுக்கு தான் அறிவே இல்லைன்னு பார்த்தா இந்த மசாவும் போவும் அவன் கூட சேர்ந்து ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க? என்ன கசாமா, உன் சைஸ்க்கு Dress செட் ஆகலையா? யார் சொன்னா? உங்கள மாதிரி என்னாலயும் கோமாளியா ஆக முடியாது. நீ கூச்சப்படாத கசாமா. நான் வேணா உனக்கு எடுத்து தட்டுமா? இந்த இத போட்டுக்கோ, சூப்பரா இருக்கு. எனக்கு தான் வேண்டான்னு சொல்றல, எதுக்காக நீ டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? ஷின்சான் அது ஸ்விம் பண்ணும்போது போடுது. உனக்கு அதான் கரெக்டா இருக்கும். என்ன பத்தி பேசுறதுல இருக்கட்டும், மசாவ் நீ Dress தலைகீழா போட்டுட்டு இருக்க. விடு விடு. இப்பதான் மசாவ் நீ அழகா இருக்க. போங்க பெண்ணு குறிக்கு உச்சமா இருக்கு. உங்களெல்லாம் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கு. பார்த்தா அப்படி தெரியலையே. அவன் கிடக்குறான். மசாவ், இந்த Dress எப்படி இருக்குன்னு சொல்லு. ஐயா டாப் டாக்கரா இருக்கறல. கசாமாவை பாருங்களேன், அவன் Dress சூப்பரா இருக்கு. இழுத்து பேசுறதுல இருக்கட்டும், கொஞ்சம் நகரு. எப்படி? சூப்பரா ரொம்ப இருக்கு. நல்லா இருக்கு. கலக்கறப்பா. யா, நான் எந்த Dress போட்டாலும் அழகா இருப்பேன். ஏன்னா இதை என் சின்ன வயசுல எங்க அம்மா சொல்லிட்டாங்க. ஷின்சான் எனக்கு வேர்க்குது, நீ கொஞ்சம் வந்து விசிறியா? நம்ம எல்லாம் இந்த காஸ்டியூம்ல பாக்குறதுக்கு பொண்ணு மாதிரி அழகா இருக்கல. இந்த Dress போட்டு இவன் பந்தா ஓடுறது நிறுத்த மாட்டேங்கிறானே. நான் மட்டும் உலக அழகி போட்டிக்கு போனா நான் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குவேன். நீ ஓவரா பேசாத. உன்னை விட நான் தான் ரொம்ப அழகா நான் இருக்கேன். தான் அழகு. இல்லவே இல்ல, நான் தான் இந்த நான் தான் இந்த ஏரியாவிலேயே பக்கத்துல அழகு. அழகு. ஏய் தள்ளிப்பாங்கப்பா, என்ன பெருசா சீன் போடுறீங்க? நான் தான் இல்ல, மாவுல நான் தான், அழகு. நான் தான் அழகு. நீ இல்ல, நான் தான் அழகா ஏய், இருக்கேன். நம்ம வெளிய போனா நம்மள யார் அழகுன்னு தெரிஞ்சிரும்ல. என்னது? நான்லாம் வெளியே வர மாட்டேன்ப்பா. வெளியே போறச்ச வீட்டை பூட்டிக்கணும். யாராவது பாத்துட போறாங்கப்பா. இதெல்லாம் இந்த Dress போடுறதுக்கு முன்னாடி இருந்திருக்கணும். இப்ப பெருசா ஃபீல் பண்ற? இது வெறும் ட்ரைனிங் தானே. கெட்டப் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு அப்புறம் பாத்துக்கலாம். ஷின்சான், முதல்ல உன் லிப்ஸ்டிக் அழி. என்னமோ சிக்னல் மாதிரி பெருசா இருக்கு. எக்ஸ்ட்ரா அழகை ஏத்திட்டேன்னு உனக்கு போறாம. அழகுன்னு ஒண்ணு இருந்தா தானே எக்ஸ்ட்ராவை ஏத்திக்கிறதுக்கு. ஏய் இரு இரு, யாரோ வராங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆமா. ஹாய், இந்த பசங்க பாரு, ரொம்ப அழகா இருக்காங்கல்ல. வாவ். பாத்தியா, நம்ம எல்லாம் ரொம்ப அழகா இருக்கும்னு அவங்க சொல்லிட்டு போறாங்க. நான் கூட வரல. அதான் ஐயா, அவங்க என்ன பத்தி தான் நிறைய பேசினாங்க. என்ன பத்தி தான். இல்ல என்ன பத்தி தான் பேசினாங்க. நான் தான் கேட்டனே. பிரின்சிபல் சார். ஹலோ கேங் லீடர். எதுக்காக இப்படி கத்திட்டு இருக்கு? ஓ, இந்த பசங்கள்லாம் பார்க்க எவ்வளவு அமைதியா இருக்காங்க. நம்ம ஸ்கூல்லயும் இருக்காங்களே பசங்க. ம்ம். இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. பிரின்சிபல் சார் நம்மள கண்டே பிடிக்கல பாத்தீங்களா? இது நமக்கு ஒரு பெரிய வெற்றி. சரி ஓகே, நம்ம இப்படியே ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்க்கு போலானா? அங்க போய் என்னப்பா பண்றது? போடடே போடடே போடடே. எல்லாரும் நம்மளே தான் பாக்குறாங்க. நம்ம 4 பேரும் அவ்வளவு அழகா இருக்கும் போல இருக்கு. நீங்க எல்லாரும் இங்க இருங்க, நான் வந்துடுறேன். கதமா போட்டோ எடுக்க போறோம். என்ன கடையில தனியா விட்டு ஓடுறீங்க? நான்
தள்ளாதீங்க. நான் தானே முதல்ல வரேன். நானும் தள்ளி தள்ளி போங்க. pose கொடுக்குறேன் பாரு. தள்ளி போங்க. முதல்ல pose கொடுங்க. இதுல அடக்கவே முடியலப்பா. தூச்சு வருது. ஆமா எனக்கு தான். ஷபா, இப்பதான் கண்ணு பளிச்சுனே தெரியுது. ஆமா, உனக்கு எப்படி? எனக்கு டபுள் பளிச்சு. ஹே டோன்ட் வரிமா. சரி ஓகே, நம்ம சீக்கிரம் இங்க இருந்து கிளம்பலாம். சிங்கம் புலி கூட ஒதுங்குவோம் எங்களை பார்த்தா பதுங்குவோம் ஃபுல் கட்டு கட்டுவோம் எதிரில வந்தா கொட்டுவோம் ஹே அஞ்ச மாட்டோம் கெஞ்ச மாட்டோம் அதுதான் காசுகா டிஃபென்ஸ் ஃபோர்ஸ். அட போங்கப்பா, பாடி பாடி வாய் வலிக்குது. நீ என்ன பண்ணிட்டு இருக்க ஷின்சான்? பப்ளிக் பிளேஸ்ல இப்படிலாம் அசிங்கம் பண்ண கூடாது. நம்ம காசுகப்பா டிஃபென்ஸ் ஃபோர்ஸோட மானமே கப்பலிடும் போல இருக்கே. கொஞ்சம் டீசெண்டா நடந்துக்கோ ஷின்சான். ஓஹோ, என் மூக்குல விரல விட்டா மானம் போதா? பரவாயில்ல, போட்டு போ 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 போ. அப்படி பண்ணாதன்னு சொல்றல்ல. நம்ம காசுகப்பா டிஃபென்ஸ் ஃபோர்ஸுக்குன்னு ஒரு தனி மரியாதை இருக்கு. இதுல இருக்கிறவங்க எல்லாரும் ஒழுங்காவும் நல்லபடியாவும் இருக்கணும். அப்பதான் நம்ம டிஃபென்ஸ் ஃபோர்ஸுக்கு மரியாதை. நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கறதால நம்ம இவனை யார் கூப்பிட்டா? அவமானம் ஏற்படுது. டியூஷனுக்கு லீவுன்னு சொல்லி தானா வந்துட்டாப்பா. மத்தவங்களுடைய கஷ்டத்தை போக்கி அவங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்கறது தான். அதுக்காக தான் நம்ம ரோட்ல பாட்டு பாடி யாருக்காவது ஏதாவது உதவி வேணுமான்னு கேக்குறது. ஆனா நீ இப்படி பண்ணனா எல்லாரும் நம்மள கேவலமா நினைப்பாங்க. பரா வரும்போது ஏதாவது எனர்ஜி ட்ரிங்க் குடிச்சிட்டு வந்தியா? இவ்வளவு சூப்பரா பேசுற. இத பாரு கண்ணா, நான் உண்மைய சொன்னேன். சரி வாங்க, நம்ம எல்லாரும் போய் ஆக்ஷன் காமெண்ட் கேம் விளையாடலாம். ஆக்ஷன் காமெண்ட் கேம்ஸ் எல்லாம் கேர்ள்ஸ் விளையாட மாட்டாங்க. வாங்க, நாம போய் மட்டைய போட்டு சொட்டைய முறிக்கிற கேம் ஆடலாம். நாம கில்லி தாண்டா விளையாடலாம் வாங்க. நீ சொல்றதுனால எல்லாரும் இங்க இங்க ஒரு ஓடி காத்து வாங்க. ஊர் கத்திட்டு இருக்க, என் பேச்ச யாரும் கேட்க மாட்டீங்களா? என்னப்பா கசாம பேச்ச யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்களாமே? இது என்னப்பா புது கும்பலு? யாருக்கு தெரியும்? Attention, stand it is. Okay, let's start. Okay, madam. குப்பா படிக்கிற கும்பல் பாய்து. எல்லாரும் என்ன அந்த மாதிரி வேடிக்கை பாக்குறீங்க? இல்ல, நீங்க என்ன பண்றீங்கன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். ஒத்து பார்த்தா மட்டும் போறாது, என்ன பண்றோம்னு புரிஞ்சுக்கணும். ஓ, நீங்களே குப்பைய போட்டு நீங்களே வந்து பொறுக்கிக்கிறீங்களா? நீங்க நினைக்கிற மாதிரி இந்த இடத்தை நாங்க ஒண்ணு குப்பையாக்கல. அப்படின்னா நீங்க எல்லாரும் சேர்ந்து இந்த இடத்தை க்ளீன் பண்ணிட்டு இருக்கீங்களா? பார்க் நம்ம விளையாடுற இடம், அதை நாம தானே சுத்தமா வச்சுக்கணும். என்ன சொல்றீங்க? ஆமா, நாங்க 5 பேரும் சேர்ந்து தான் காசு காப்பா கார்னின் ஃபோர்ஸா இருக்கோம், தெரியுமா? அதெல்லாம் இருக்கட்டும், இந்த கேள்வி எல்லாம் கேக்குறீங்களா? நீங்க யாரு? முதல்ல உன் பேரை சொல்லு. என் பேரு டோமோ. அந்த பொண்ணு பேரு டூமோவா. டோமோ இல்லடா, டோமோ, புரியுதா? ஏன்பா புரியுதா? பேரு காமெடியா இருக்குல்ல? நீ ஆளே காமெடியா இருக்க, என் பேரை பத்தி பேசுறியா? என்ன தில் இருந்தா எங்க பையனை கலாய்ப்ப. நாங்க யார் தெரியுமா? காசுகப்பா டிஃபென்ஸ் ஃபோர்ஸ். எங்க கிட்ட வச்சுக்கிட்டீங்க, இட்னு போய் எல்லாரையும் நல்ல கொள்ளலு. காசுகப்பாவோட அமைதியை காப்பாத்துறது தான் எங்க வேலை. காசு காப்பாவோட அமைதியை பாதுகாக்க வேண்டியது எங்க டீமோட வேலை. எங்களால அந்த வேலையை விட்டு கொடுக்க முடியாது. நம்ம ஏரியால வந்து நம்மளே 4 பொண்ணுங்க கலாய்க்கிறதா? வாங்க எல்லாரும் ஆக்ஷன் விளையாடலாம். நாங்க ஓடி போட்டு விளையாடுவோம். போர் அடிச்சதுனா கண்ணாமூச்சி கூட விளையாடுவோம். நாங்க இந்த ஊர்ல இருக்கிற எல்லா பார்க்கையும் க்ளீன் பண்ணுவோம். அதோட இந்த ஊரையும் பத்திரமா பாத்துக்குவோம். மக்களுக்கு சேவை செய்யறது எங்களோட தலையாய கடமை. இது 1ஆம் நம்பர் கொடுமை. குப்பையை அள்ளுறதுக்கு என்ன பில்டப் கொடுக்குறாளுங்க பாரு. இதுக்கு மேல நம்ம டீமை வேற யாரையும் கவலைப்படுத்த முடியாது. அவங்க இப்ப ஊருக்குள்ள போக ஆரம்பிச்சிட்டாங்க. சீக்கிரம் வாங்க, நம்ம எல்லாரும் அவங்கள ஃபாலோ பண்ணியே போகலாம். போலாம். சீக்கிரம் ஒதுங்கு ஒதுங்கு.
பதுங்குவோம் எங்களை பார்த்தா பதுங்குவோம் பதுங்குவோம் ஃபுல் கட்டு கட்டுவோம் எதிரிங்க வந்தா கொட்டுவோம் ஏய், அஞ்ச மாட்டோம். கேப்டன் அந்த ஆன்ட்டிக்கு ஏதோ ஹெல்ப் தேவைப்படுது போல இருக்கே சீக்கிரம் காசுகாபா கார்டியன் ஃபோர்ஸ் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணனும் ஓகே ஆன்ட்டி வாங்க நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படியேமா ரொம்ப சந்தோஷம் உனக்கு ரொம்ப தேங்க்ஸ் கண்ணா பரவாயில்லை இருக்கட்டும் அவங்க நம்மளுக்கு முன்னாடி போய் ஹெல்ப் பண்ணிட்டாங்க. ஆன்ட்டி நாங்க கிளம்புறோம் எங்களுக்கு வேலை இருக்கு சரிம்மா நீ கிளம்பு இந்த பையனை பத்திரமா கூட்டிட்டு போவா ஏன்னா நான் பெண்களை தாயா மதிக்கிறவன். இவன் எங்க இருந்து வந்தா ஒரு பையன் அழுதுட்டு இருக்கா பாருங்க சீக்கிரம் வாங்க போய் அந்த குழந்தைக்கு ஹெல்ப் பண்ணலாம் ஓகே எல்லாரும் சீக்கிரமா ஓடி வாங்க. நான் இந்த பையனுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். என் குழந்தைய கண்டுபிடிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் குழந்தைங்களை நீங்க தானே மேடம் பத்திரமா பாத்துக்கணும். நான் தான் அந்த பையனை கஷ்டப்பட்டு காப்பாத்தினேன் ஆனா அவங்க அவனல்ல பாராட்டுறாங்க நீங்க அத பத்தி கவலைப்படாதீங்க நம்ம டீம் எப்பவும் பேரும் புகழுக்காக வேலை செய்யறது கிடையாது என்னால இதுக்கு மேல பொறுத்துக்க முடியாது டமோ எங்க போற ஓ இதே ரேட்டிங்ல போயிட்டு இருந்தோம்னா அப்புறம் நம்ம டீமால எதுவும் பண்ண முடியாது. கதமை டார்ச்சு தாங்க முடியலப்பா முடியல. ஆமா நீ சரியா தான்ப்பா சொல்ற யாருக்கோ பிரச்சனை. அங்க யாரு நிக்கறாங்க ஏன் திடீர்னு இப்படி கத்திட்டு வரட்டோமோ அங்க ஒருத்தர் பயங்கரமா போஸ் கொடுத்துட்டு இருக்காரு ஒரு வெள்ளை திருடனா இருப்பானோ எனக்கு தெரியல ஆனா பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருக்காருப்பா இங்க இருந்து பார்க்கவே அது நிச்சயமா திருடனா இருக்கும்னு தான் தோணுது பைனாகுலர்ல யூஸ் பண்றா இவன் கண்டிப்பா திருடன் தான் நாலு பேர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஹை ஹலோ கேங் லீடர் எப்படி இருக்கீங்க? ஓ பசங்களா நீங்களா? ஆ? நான் பாட்டுக்கு இயற்கை அழக ரசிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுல இந்த பசங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது? எதுக்காக இப்படி ஓடுறாங்க? சார் நீங்க இங்க என்ன பண்றீங்க இந்த பார்க்ல அழகான பறவைகள்லாம் வரும்னு கேள்விப்பட்டேன். அதான் பாத்துக்கிட்டு இருந்தேன். சரி சரி அழக்கூடாதுன்னு இந்த கேங் லீடர் முதல் வாட்டி பார்த்தா இப்படிதான் பயமா இருக்கும். அதுக்குதான் அழலாமா? இப்படி ஒரு பயங்கர டீம் என்ன இவ்வளவு நாள்